ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான அப்பா, பரலோக தேவனே, ஒத்தாசை வரும் பருவதனுக்கு நகராக என் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. வானத்தி பூமி உண்டாக்கினீர், சர்வவர்த்தியும் உண்டாக்கின தெய்வம். உம்மிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த ஆராதனையிலே உங்களுடைய அபிஷேகம் வரட்டும், இந்த வல்லமை வரட்டும், இந்த தயவு கிருபை இறங்கட்டும். இயேசு ரட்சிப்பின் சபை மக்கள் வீடுகளில் உங்களுடைய வல்லமையான அபிஷேக கரம், பலத்த கரம், பராக்கிரம் செய்யும் கரம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது இந்த வீடியோ மூலமாக உங்கள் நாமத்தை மையப்படுத்தும் போது வசனத்தை அனுப்புவேன்னு சொன்னீங்களே. எங்கள் இயேசு ரட்சிப்பின் சபை வீடுகளிலையும் உங்கள் விசுவாசிக்கிற தேவப்பிள்ளை வீடுகளையும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எங்கள் குறைஞ்ச அறிவில் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த 6வது ஆண்டவரே கர்த்தாவே, 6ஆம் மாதம் 6வது நாளில் கர்த்தாவே 2029 ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நிற்கணும் அப்பா. தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். இது 6ஆம் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளில் உங்களுடைய மகிமையான பிரசனத்தை உணரும்படியாக அனுக்கிரகம் செய்கிறார். என் நாமத்தை பிரசாப்படுத்த எந்த ஸ்தானத்தை நான் வருவேன்னு சொன்னீங்களே. என் அருமையான ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்கய்யா, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. கண்மலை தண்ணீரால் நிறைவு செய்தவரே, தாகம் தீர்த்தவரே, அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லும்படியாக வைத்தவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆவியானவரே வாங்கய்யா. இதனால எங்கள் சபை மக்கள் யாவரையும் ஆண்டவரே திருக்கரத்தினால தொடுமையா இந்த வல்லமைக்குள்ளே அவளை இணைத்துக்கொள்ளும், இணைத்துக்கொள்ளும், ஒப்பு கொடுக்கணும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்த ஆவியே வாரும், பரத்தில் இறங்கி வாரும், சத்திய ஆவியே வாரும், சடுதியா இறங்கி வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், பரத்தில் இறங்கி வாரும், சத்திய ஆவிய வாரும், சடுதிய இறங்கி வாரும். ஞானத்தை அருளும் ஆவிய வாரும், உணர்வை அருளும் ஆவிய வார், ஆலோசனை அருளும் ஆவிய வாரும், பலனை அருளும் ஆவிய வார். பரிசுத்த ஆவிய வாரும், பரத்தில் இறங்கி வாரும், சத்திய ஆவிய வாரும், தடுதிய இறங்கி வார். ஓ தடுதிய இறங்கி வாரும். அறிவை அருளும் ஆவிய வாரும், தேவபயம் அருளும் ஆவிய வார். கிருபையின் ஆவியே கிருபைய வாரும், விண்ணப்பத்தின் ஆவியே விரைவாய் வார். பரிசுத்த ஆவியே வாரும், பரத்தில் இறங்கி வாரும், சத்திய ஆவியே வாரும், தடுதிய இறங்கி வார். ஆமே தடுதிய இறங்கி வாரும். மகிமையின் ஆவியே மகிமைய வாரும், விசுவாசன் ஆவியே விரைவாய் வார். தெளிந்த புத்தி உள்ள ஆவியே வாரும், அன்புள்ள ஆவியே விரைவாய் வார். பரிசுத்த ஆவியே வாரும், பரத்தில் இறங்கி வாரும், சத்திய ஆவிய வாரும், தடுதிய இறங்கி வார். ஆமே தடுதிய இறங்கி வார். க்ளோரி தடுதிய இறங்கி வாரோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக தேவனே, கடந்த 5 மாதங்களை பாதுகாத்து 6வது மாதம் முதல் வாரத்திலே உம்மை நினைக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், பயப்படுத்தும்படியாய் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசுப்பா, எங்கள் சபை மக்கள் யாவரையும் உடைய கிருபையினாலே இணைத்து அவருடைய எல்லா பலவீனங்களும் விலகி போகும்படியாக ஆண்டவரே, சகல விதமான கிருபையின் தேவனே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு இருக்கிறவரே, இந்த நாள் எங்களோடு இருந்து மக்களையும் அந்த காணொலியை பார்க்க எல்லா பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிப்பீராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இந்த தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்த
தேவை தேவா, அதை இப்போ தரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரும் நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வெந்த கொத்த நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறக்கி வரங்களினாலே நிரப்போ, வல்லமையாக இறக்கி வரங்களினாலே நிரப்போ. கோரி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இந்த தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவை தரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவை தரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடோ. பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இந்த தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. அல்லேலூயா, 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 அல்லே. தேவ ஜனங்களே, நமது ஆண்டவராகி தேவனை நாம் பாடி துதிக்கும் பொழுது மகிமையாய் நம் மதியில் கடந்து வருவார். ஏனென்றால் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவருக்கு தெரியும் எங்கே வாசம் செய்யணும். அவருக்கு பிரியமில்லாதபடி தேவனே தேவகுமாரன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்றைக்கு கல்லில் வந்து பிசாசு பிடித்தவன் அவன் சொல்கிறான், உன்னதமானவரே, உன்னதமான தேவகுமாரனே அப்படி சொல்கிறான். ஆனால் அதை அங்கீகரித்தார் ஆண்டவர் இல்லை. ஆனால் அதே கத்தை எக்காலம் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கிற தாவீது எப்பொழுதுமே அதை அங்கீகரித்தார் தெய்வம். அதனால் துதிக்கிறது பெரிதல்ல. துதிக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் பாடும் பொழுதும் சினிமா துறையில் அதே பாடலை பாடும்போது நிறைய வித்தியாசம் உண்டு. இது ராகம் இருக்காது. தேவ மக்கள் பாடும்போது இனிமையான இசை இருக்காது. ஆனால் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும். அங்கே இனிமையாக இருக்கும் அந்த பாடல்கள். ஆனால் நிக்கிரகம், ஏனென்றால் அவங்க உடன்படிக்கையை கை கொள்ளாதவர்கள். தேவ பிள்ளைகளோ ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு பயந்து உடன்படிக்கை நிறைவேற்றி தேவ ஆவிக்குள்ளான அனுபவத்தில் ஆவியானவர் இணைந்து செயல்படுகிறவர் தேவ பிள்ளைகள். அதனால் ராகத்தை பார்க்காதீங்க, தாளத்தை பார்க்காதீங்க, உடன் தேவனை பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதா? எங்கே போய் நீ கேட்டாலும் குரல் கேட்டாலும் தேவ பிள்ளைகள் பாடினா அதை ரசித்து குறை இருந்தால் சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. விருந்து சாப்பாடு எப்பவுமே அது மருந்து. ஆனால் குடித்த சாப்பாடு என்றைக்குமே அது குளிர்ச்சியாக இருக்கும். அதை கவனத்தில் வைக்க வேணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நமது ஆண்டவர் சீயோனில் வாசம் செய்தவர், ஏதேனில் வாசம் செய்தவர், சாலமோனுடைய அழகான அருமையான ஆலயத்தில் வாசம் செய்தவர், செருபாபேல் ஆலயத்தில் வாசம் செய்தவர், ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் செய்தவர். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக உங்களோடும் என்னோடும் நம்மோடும் வாசம் செய்கிறவர். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் தேவன் ஆராதிக்கிற இடமாக இருக்குமேனால் அங்கேயும் அந்த ஜெப ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறவர்.
இதெல்லாம் நாம் தேவாலயம், நம்ம கூடி ஜெபிக்கிற இடம்லாம் ஜெபாலயம். தேவாலயம் ஜெபாலயம் ஒன்றல்ல. தேவாலயம் வேறு, ஜெபாலயம் வேறு. தேவாலயம் யூதர்களுக்கு சொந்தம், தேவ பிள்ளைகளாக நமக்கு சொந்தம். ஜெபாலயம் பொதுவானது. அதான் நூற்றுக்கு அதிபதி கூட நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினாங்கன்னு சொல்லப்படும் போது கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னதத்தில் வீட்டிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவோம். வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாமம் வாழ்த்திடுவேன். உன்னதத்தில் வீட்டிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவேன். வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாமம் வாழ்த்திடுவேன். ஏசு ஏசு நாமமே புத்துண்ட பரிமள தைலமே. ஏசு ஏசு நாமமே புத்துண்ட பரிமள தைலமே. உன்னதத்தில் விட்டிருக்கும் உயர்ந்த தேவனே நாமம் போற்றிடுவேன். வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் நாம் வாழ்த்திடுவேன். கிக்கிலி மரமே உமது நிழலில் வாஞ்சையாய் அமர்வே. தரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமே அன்பில் மகிழ்ந்திடுவேன். கிக்கிலி மரமே உமது நிழலில் வாஞ்சையாய் அமர்வே. தரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமே அன்பில் மகிழ்ந்திடுவேன். ஏசு ஏசு நாமமே உத்துண்ட பரிமள தைலமே. ஏசு ஏசு நாமமே உத்துண்ட பரிமள தைலமே. உன்னதத்தில் விட்டிருக்கும் உயர்ந்த தேவனே நாம் போற்றிடுவேன். வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் நாம் வாழ்த்திடுவேன். என் மேல் பறந்த உமது கொடிகள் அன்பினேசமே. தாட்டை ரசத்திலும் அருமையானவும் நேசம் நினைத்திடுவேன். என் மேல் பறந்த உமது கொடிகள் அன்பினேசமே. தாட்டை ரசத்திலும் அருமையானவும் நேசம் நினைத்திடுவேன். ஏசு ஏசு நாமமே புத்துண்ட பரிமள தைலமே. ஏசு ஏசு நாமமே புத்துண்ட பரிமள தைலமே. உன்னதத்தில் விட்டிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவேன். வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாமம் வாழ்த்திடுவேன். எனது பிரியமே ரூபவதியே எழுந்து வா என்பாரே. எந்த நேசர் என்னுடையவரே அவருக்குரியவள் நான். எனது பிரியமே ரூபவதியே எழுந்து வா என்பாரே. எந்த நேசர் என்னுடையவரே அவருக்குரியவள் நான். ஏசு ஏசு நாமமே புத்துண்ட பரிமள தைலமே. ஏசு ஏசு நாமமே புத்துண்ட பரிமள தைலமே. உன்னதத்தில் விட்டிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவேன். வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாம் வாழ்த்திடுவேன். கோரி உன்னதத்தில் விட்டிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவேன். வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாம் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. 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 Hallelujah. 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 Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. 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 பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரையா. என் அருமையான தகப்பனே, ஒரு சிலராய் கூடும்போது கூட நான் வருவேன். தன்னை தாழ்த்தி எங்களுக்கு தாழ்மையை சொல்லிக் கொடுத்த தகப்பனே, அப்பா பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் இருக்கும்படியாய் எங்களுக்கு நாளை நேரத்தை இந்த 6வது மாதத்திலே 6வது நாளில் என் ஞாயிற்றுக்கிழமையிலே நினைக்கும்படியாய் எங்களுக்கு ஒரு நேரம் தந்தீரையா. நினைவுகளிலே ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியாய் இறங்கி வரும்படியாய் பார்த்து பற்றி கொள்கிறோம். எங்கள் நினைவில் நீ நிலைத்திருக்க வேணும். நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்க வேணும். உங்கள் பிரியமானது செய்ய வேணும். இந்த திருப்பாதத்தில் சபை மக்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த காணொலியோடு எங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு கோடி கோடி சூத்திரம். ஆண்டவரே இந்த ஜெய இம்மானியம், ஆண்டவரே இந்த சந்தோஷம், நாங்கள் தாவே சூத்திரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையும் சமாதானம் அந்த பிள்ளைகளோடும் இதை பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கிருபையும் சமாதானம் நிலைத்திருக்கிறதுக்காக சோத்திரம், ஜபக்கிறதுக்காக சோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீத பகுதி நாம் வாசிப்போம். தேவ மக்களே, இதனால சங்கீதம் 31 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். இந்த தியான இன்றைக்கு நாம் சங்கீதம் நமக்கு சபைக்கு கொடுத்ததான சங்கீத பகுதி சங்கீதம் 31. தேவனுக்கு மகிமை உண்டாதா. ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். அவர் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன். சத்தியபர்ணா கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயை பற்றுக்கொள்கிறவளை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். ஆமென். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மா என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலம் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தம் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருகலிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரம் போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துக்களுக்கும் என் துன்பப்பட்டவர்களுக்கும்
கைக்கும் என்னை தப்புவியும். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர்களை பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உண்மை நம்புவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாக வழங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதுபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்ப சத்தத்தை கேட்டேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு புறமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கவர்களே, எல்லாத்திலும் மனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியை தேவன் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு ரட்சிப்பின் மக்களே, உங்களுக்கு இந்த 6ஆம் மாதம் 6ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை நேர்முகமாக பார்க்க முடியலனாலும் ஆவிக்குள்ளாக என் கண் முன்பாகவே நீங்கள் தினந்தோறும் காலையில் இருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக தினந்தோறும் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். அதிகாலை நான் தேவசம் வரும்போது உங்கள் குடும்ப எல்லாவற்றையும் இந்த சபை தாங்குகிறேன், என்னை விசாரிக்கிறேன், எல்லாரும் நான் என் மனதில் கொண்டு வருகிறேன். உங்களோட அன்புக்கு, உங்களோட செயல்பாடுகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதனால் இந்த மாதத்தில் கூட நமக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு மாறாத தேவன். உங்களுடைய கூடாரம், யோபு 5:24 உங்களுடைய கூடாரம் சமாதானம் இருக்க காண்பீர், உங்களுடைய வாசத்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர். குறைவு வரக்கூடாது, நம்ம சுகம் வேணும்னா நான் என்ன பண்ணோம்? பிரச்சனைகள் வரும்போது, வேதனை வரும்பொழுது இந்த எலிப்பாஸ் சொன்னது போல் பாருங்கள், நான் தேவனை நாடி, ஆனாலும் பிரச்சனைகள் இருக்கும் வேணுக்கு, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனை ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், என்ன முடியாத விஷயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிருக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவ்வளோதான். இதன்படி இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்மளை உயர்த்துக்கிறவர், அவர் தான் நம்மளை போஷிக்கிறவர். கர்த்தரா இயேசு தான் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சமாதானம் அளிக்கிறவர். சந்தோஷம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரி தேவப்பாறை ஒப்பு கொடுத்து நம்முடைய வீட்டில் நன்மைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தோன்னா இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அவர் உத்தரவாதமாக இருப்பார். நம்முடைய வாசத்தலைமை ஆகிய வீடு, நம்முடைய வருமானங்கள் எல்லாத்திலும் உத்தமமாக அவர் நடத்தி குறைவை காணாமல் இருப்பார். தொடர்ந்து நாம் தேவ சமூகத்துக்கு தேவரை பார்த்து கடந்து போவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம தேவ பார்த்து பார்ப்போம். அதில் நமக்கு தேவன் கொடுத்ததான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 31வது சங்கீதம் முதல் வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தாவீதினுடைய இந்த ஜெப வாழ்க்கையினுடைய ஆழமான பகுதியை பாருங்கள், அதில் ஜெயத்தையும் பாருங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும், உன் நீதி நிமித்தம் என்னை விடுவியும், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட பயங்கர உபத்திரவத்தையும் வியாகுலமான வருத்தம் இவைகளில் தேவனுக்கு விடுதலை கொடுத்து சாட்சியாக்கினார் என்று அறிக்கை செய்கிறார். இவருக்கு தேவன் எப்படி சாட்சியாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, வேதனை வரும்பொழுது இந்த எலிப்பாஸ் சொல்லுது, என்ன சொன்னார்? யோபு 5:8
ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனை ஒப்புவிப்பேன். இதை தான் இந்த தாவீது செய்கிறார். 31:1 கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடிக்கு செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்கிறார். அவர் தேவ நீதி நிமித்தம் சொல்றார். என்ன தேவ நீதினா, அது நீதி சொன்னால ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையில் பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். யாரு அப்படிங்கிறத பவுலையா சொல்றார். கலாத்தியர் 3:6 சற்று விளக்கமாக சொல்றார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ அந்த தேவ நீதி என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது, ஆழமான விசுவாசம். அப்போ 31:8 சத்துருவின் கையில் ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை, அதாவது வழிகளை விஸ்தாரத்தில் வைத்தீர் என்று சொன்னால், இவர் அந்த ஜெயத்தின் ரகசியம் என்ன? அந்த எலிப்பாசை போல சங்கீதம் 31:1 இன்னும் உறுதிப்படுத்தும்படியா 118:5 சொல்லுது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை கேட்டு அருளி விசாலத்திலே வைத்தார். நீங்கள் கவனித்து பாருங்கள், சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கூடாமல் என் பாதைகளை விசாலத்தில் வைத்தீர் என்பதையும், 118:5 நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இதனுடைய நம்ம ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் பார்க்கிற வேளையில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ள ஒரு வழி, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார் இல்லையா இயேசு, அந்த ஜெயத்தினுடைய ராஜாவை நாம் பின்பற்றுவோமானா எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஆண்டவர் பிதாவை நோக்கினார், அது வழி காண்பித்தார் நமக்கு. இந்த தாவீது அதை கடைபிடித்தார். ஆழமாய் பார்க்க என்று சொன்னால், அந்த அவரையே நம்பும் பொழுது தேவன் அதுக்கு சாட்சி கொடுக்கிறார். சங்கீதம் 81:7 ஆசா மூலமாக தேவன் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது நமக்கும் தான். பாருங்கள், நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பு வைத்தேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதா? அப்போது தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் தெய்வனை குறித்த ஒரு தீர்மானம், விசுவாசம் இருக்குமே. ஏன்னா தாவீதுக்கு அருளின அதே தேவன் நமக்கும் இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். வெறும் உதட்டில் மாத்திரம் கனம் பண்ணி உள்ளத்தில் தூரமாக இருந்தால் தேவன் நம்முடைய ஜபத்தை அங்கீகரிக்கவே மாட்டார். பாருங்கள், நீதிமொழி 10:32 நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். எப்படி பேசலாம்? அவங்க பேச்சில் மற்றவங்களுக்கு கெடுதல் இருக்காது, கலகம் இருக்காது, வஞ்சகம் இருக்காது. ஒரு ஓடில் வெள்ளி தகடு வெள்ளி பூசினா எப்படி இருக்கும், அதுபோல் சில பேர் நல்லா பேசுவாங்க, உள்ளத்தில் அவ்வளோ வஞ்சகம். அப்படிப்பட்ட ஜபங்கள் அக்கிரம சிந்தையும் பார்த்து இருந்தால் தேவன் ஜபத்தை கேட்க மாட்டான். அவங்க செய்கிற பலி என்ன காணிக்கை கொடுத்தாலும் சரி தான், என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆண்டவர். அதுதான் நீதிமொழி 21:27 துன்மார்க்குடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ மக்களே, இதை கருத்தில் கொண்டு உதாரணமாக ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் ஊழிய பாதையில் இந்த உலகத்தில் 3 வருஷம் அவர் ஊழியத்தில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 சீச்சர்களை யூதாசும் ஒரு ஆள். அவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று பார்க்கப்படும் போது பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13-14 அவர் மலை மேலே ஏறி தம் சுத்தமானவெல்லாம் மேலே கொண்டு வந்து தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் விசாதி பிடிச்சவர்களே பட வியாதியில் குணமாகவும் அதிகாரம் கொடுக்குறார். அப்போது தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும், அவரை ஆராதிக்க முடியாது கூடவே இருக்கணும் ஊழியம் செய்கிறவங்க, அதான் தம்மோடு இருக்கிறது. அப்போ யூதாசு இருந்தார்.
தெரிந்து கொண்டு என்ன அதிகாரம் பாருங்க. மார்க் லூக்கா 9:1-2 தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதித்திரரை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவராயத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளரை சொத்தமாக்கவும் அவளை அனுப்பினார். இதில் வியாதி என்பது அநேக நாள் உள்ளது, பிணி என்பது தற்காலிகமாக இருப்பது. ஆக ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஒரு சத்தியம் இல்லை புரிந்து கொள்ளணும். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, நெடுநாள் இருக்கிற பிரச்சனையும் குறைஞ்சி வந்த பிரச்சனையும் நமக்கு தொல்லை கொடுத்தாலும் தேவன் நோக்கி ஜெபித்தான் அவருக்கு பிரியமாக நம்ம அவர் சமுதாயம் இருந்தால் அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். அதனால் வானத்தில் பூமியில் அதிகாரம் உள்ளவர். எவ்வளோ எத்தனை காலம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த பிரச்சனையாக இருந்தாலும் தற்காலிகம் தொந்தரவு கொடுக்குற பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்தில் தேவனோடு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம அநேக நாளில் சும்மா மேல் பூச்சுவாக நடந்து போயிடுறோம். அதுக்கு உதாரணமாக யூதாத்தை எடுத்தால் கூடவே இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவர் எல்லா வகையிலும் ஊழியம் செஞ்சார், பிரசங்கம் பண்ணார். அது கொடுக்கப்பட்ட பண பொறுப்புகள் நிறைய பணம். லூக்கா 8:3 பார்த்தா பெரிய அதிகாரிகளுடைய பிள்ளைகள்லாம் ஏறுவதன் காரியங்கள் சூசாவின் மனைவி யோவனால் சூதன்னா ஆத்துகளாக தங்கள் ஊழியம் கொண்டு அநேக மற்ற திரைகளும் கூட இருந்தாங்க. அப்போது நிறைய பணம் அதெல்லாம் அவர் பாதுகாத்தார். ஊழியம் செய்யும்போது அவர் அந்த பணத்துக்கு பொறுப்பாளியாக இருந்தார். ஏழை எளிய மக்களும் உதவி செஞ்சார். ஆனால் ஆண்டவரோட கூட இருக்கக்கூடிய நேரங்களை தவிர்த்தார். இவருடைய பணம் இருக்கிறதுனால இவர் தனி மரியாதை இவர் எல்லாரும் கொடுக்க முடியாது விரும்பினார். ஆண்டவர் இவருக்கு அடிக்கடி பேசி அங்கே போப்பான் இங்கே உதவி செய்வான்னு சொல்லும்போது தலை நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுக்கினார். எல்லாம் மற்ற 11 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. ஆண்டவர் நிறைய நேரம் பேச ஆரம்பித்தார் இவரை. அதை இவர் அதிகமாக அதை முன்னுரிமை எடுத்துக்கிட்டார். அதனால் பெருமை உள்ளே வந்துடுது தேவ மக்களே. ஆனால் இந்த மனுஷன் கர்த்தருக்குள்ள பிரியமாக இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தார். ஆனால் இந்த மனுஷனுடைய காரியங்கள் வித்தியாசமாக மாறும்பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த மனுஷனை கணக்கில் வைத்தார். கணக்கில் வைத்து இந்த மனுஷனுடைய காரியங்களை தெளிவாய் அறிந்து இவருக்கு சில எச்சரிப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் பணம் வச்சதுனாலையும் அதிகாரத்தினாலையும் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் இவருக்கு அந்த பெருமையான காரியங்கள் இருக்க ஆரம்பிச்சது. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், தன்னை பெரியவனாக காட்டிக்கிட்டார். எல்லாரும் எதிர்க்கையும் பார்க்கப்படும்போது யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி இவர் முதலாவது பார்த்தீங்கன்னா இவர் தன்னை மேன்மையாக நினைக்கணும்னு நினச்சார். லூக்கா 9:46 பார்த்தீங்கன்னா அந்த யார் பெரியவனாக இருப்பான் எல்லாருக்குள்ள வாக்குவாதம். அப்போ இவர் தான் முன்னோடியாக இருந்திருப்பார், நான் தான் பெரியவன். அதுக்கப்புறம் யூதாது பண ஆசை உள்ளவனாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் வேறு 1:6-10 சொல்லுது. அதனால் பண ஆசை இருந்தது. அதனால் ஒரு விக்கிர ஆராதனை மாதிரி தெய்வத்தை மறந்துட்டு கொலோசியர் 3:5 படி விக்கிர ஆராதனை பொருள் ஆசைன்னு விக்கிர ஆராதனைன்னு சொல்லுது. அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் ஆசை தேவனுக்கு விரோதமான காரியமாகி போச்சு. நிறைய நேரம் அதையே கவனிக்கிறதுனால ஆண்டவரை பார்க்கறதுக்கு இல்லை. அதனால் இந்த மனுஷன் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாக கடந்து போக ஆரம்பித்தார். அதனால் இவருடைய வாழ்க்கையில் துணிகரமான காரியங்கள் அதில் மிகப்பெரிய துணிகரமான காரியம் என்னென்னா ஆண்டவரையே விற்பனை செய்யும்படியாக. நம்ம கூட சில நேரம் வெளியே போகும்போது தேவனுக்கு பிரியமனாக இவனை கிறிஸ்தவங்களா இவங்கள சொல்லுவாங்க இல்லையா. நம்மளோட வாய் சரியில்லைனா, நம்மளோட கை சுத்தம் செய்யலைனா,
நம்ம வழிகள் சுத்தம் இல்லைன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நம்ம கேட்குறதும், பரிகாரக்காரருடைய வயல் நிற்கிறதும், பாவில் உட்காரதும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நம்ம மாற்றப்பட்டுருவோம். ஜாக்கிரதையாக இருக்க வேணும், விழித்து இருக்க வேணும்னு சொல்கிறார், தெளிந்த புத்தியாக இருக்கணுன்றார். அதனால் தேவ மக்களே, இந்த மனிதனுக்கு துணிகரமான ஒரு காரியம்னால ஒரு முக்கியமான காரியம், பெரிய பெருமையாக இருந்தது. அடுத்தபடியாக பார்க்கப்படும் போது இந்த மனுஷன் திருவிருந்தில் பாருங்கள், யோவான் 13:27 தெய்வபம் இல்லாமல் கை நீட்டார். அது துவைச்சு கொடுத்த உடனே வாங்குற உடனே பிசாத்து பார்த்தான். அவனுக்கு தெரியுமே, அவன் இறுதியும் சுத்தம் இல்லாதப்போ உள்ள நுழையத்துக்கு உத்தரவு கேட்டான். உள்ளே போயிடுறேன், நம்ம வீடாகிடுது, இது உங்கள் வீடு கிடையாது ஆண்டவரே. துணிகரமாக வாங்கிட்டான். அவன் சொல்கிறான், துணிகரமாக வாங்கிட்டான், இப்போ எனக்கு சொந்த இவன் அவனுக்கு அம்ம இருந்துட்டார். அவன் உள்ள நுழையதும் பார்த்தார். பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ செய்கிறத நீ செஞ்சுக்கோப்பா, செய்கிறத சீக்கிரமாக செய். அப்போ அது யூதாவை சொல்கிறது இல்லை, தாத்தை சொல்கிறது. நீ செய்கிறத இவனை வச்சு எதனா செஞ்சுக்கப்போ. உடனே புறப்பட்டு போனோம். தேவ மக்களே, ஆண்டவருடைய பாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். உலக மக்களே சொல்லுவாங்களே, பூவோடு சேர்ந்த நாறு மனம் பெறும். அதுபோல் நம்ம ஆண்டவர் கூட இருக்கும்போது தான். நீ மனுஷனை பிரியப்படுத்துறீன்னா, எல்லாத்துக்கும் 1:10 நான் மனுஷனையா தேவனை யார் நாடி போதிக்கிறேன், இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் தேவனுடைய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லையே. அநேக கிறிஸ்துவங்க பாருங்கள், மனுஷனை பிரியப்படுத்துவாங்க, தேவனை பிரியப்படுத்த மாட்டாங்க. அவர் சமூகத்தில் உட்கார மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, குடும்பத்தோடு உட்கார மாட்டாங்க. அவங்களுடைய காரியங்களே உலக மக்களோட உட்காந்துக்குவான். பரியாதக்காரன் உட்காந்து இவனும் பரியாதம் பண்ணுவான். துன்மார்க்க இவன் ஆலோசனை அவன் ஆலோசனை இருக்கும். 2 பேர் துன்மார்க்கன்னு ஆலோசனை பண்ணிக்குவான். தேவ மக்களை தேவன் பார்த்து கண்ணீர் விடுவார். லாசரு மரித்த பிற்பாடு பழகினவர் கண்ணீர் விட்டார். அதுபோல் நம்ம தேவனோட உருவாடிட்டு ஆத்மாவோட செத்து போயிட்டோன்னு சொன்னால் தேவன் கண்ணீர் விடுவார். அதாவது சத்தியம். அதுக்கப்புறம் பாருங்க, இவன் இந்த யூத ஆராதனை வேலையை பாருங்க, 26:49 மத்தேயுவில் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து கெத்செமனையில் நான் யார் மேலே கைப்படி பிடிச்சி முத்தம் செய்யணும் பிடிச்சிங்க 14 ஆலோசனை. காரம் 30 வெள்ளிக்காது. இவ்வளோ பணம் வச்சுருந்தது. இன்னும் தேவன் கூட இருக்கும்போது இவ்வளோ மரியாதை. இப்போ பாருங்கள், இழந்து போய் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக, அற்பத்தனமான காரியத்துக்காக. இன்றைக்கி நம்ம கூட சில நேரங்களில் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். ஒரு சின்ன சின்ன காரியம், மண்ணுக்காக மாணிக்கத்தை எல்லாம் புரிஞ்சுக்கோ. நம்ம கொடுத்த ரட்சிப்பை அற்பத்தனமான ஒரு சின்ன காரியத்துக்கு விற்று போட்டுருவோம். தேவ மக்களே, இந்த மனுஷன் அப்படி தான் கெத்செமனையில் வந்து அப்படியே உள்ளன்போடு நேசிக்கிற மாதிரி ரபி வாழ்க சொல்லி அவரை முத்தம் செய்தார். என்ன முத்தம்? வஞ்சகமான முத்தம். பேசும்போது அப்படியே குழஞ்சி பேசுகிற மாதிரி பேசினான். அப்படியே கட்டி அணைச்சான். தேல் கூட அப்படி தான் செய்யும். 2 கையை தூக்கிட்டு வரும், 2 கையை தூக்கி அழகாக பிடிக்கும். நம்ம நினைப்போம், ஆஹா என்ன அருமையான பாசம். எவ்வளோ ஆழமாக பிடிக்குதோ அவ்வளோ வேகமாக பின்னாடி இந்த கொட்டும், பிடிப்புக்கு தேடிக்கும். அதுபோல் சில ஆட்களை நீங்கள் பாருங்கள், பேசும்போது ரொம்ப அருமையாக பேசுவாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த பேச்செல்லாம், தேன் ஒழுக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பின்னாடி செய்கிற காரியம் பார்த்தீங்கன்னா நீ நம்பவே முடியாது. அவ்வளோ கொடூரமான காரியமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கொடூரமான காரியம் அவங்களுக்கு நிகழ போதேனதே அவங்க மறந்துடுவாங்க. தேவனை அறியாத மக்கள்லாம் பரவாயில்ல, தேவனை அறிந்துட்டு நீ மற்றவங்களை கெடுக்கணும், அழிக்கணும், தூர ஆலோசனை கொடுக்கணும்னுண்டா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். தேவன் கொடுக்குற ஒரு தண்டனை
நம்ம மீளவே முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. நம்ம மாதிரி இல்லை, 2ஆம் 3ஆம் தலைமுறை புரிந்து கொள்ள வேணும் தேவ மக்களை. இதை அறியாமல் எத்தனையோ மக்கள் அறிந்த நாம நீர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னார் பவுலையா. நாம கர்த்தரை அறிந்து அவர் என்னப்பா இந்த உலகம் என்ன சொல்லுது, நீ ஒத்திருக்கிறது, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ நம்ம அவரை சரியாக புரிஞ்சிருக்கணும், ருசிக்கிற அனுபவம் இருக்க வேணும். இந்த யூதா பார்த்துட்டு கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறான். ஆனால் என்ன முத்தம்? வஞ்சகமான முத்தம். ஆனால் வேதம் சொல்லுது ரோமர் 16:16 பரிசுத்தமான முத்தம், ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். நம்ம பேசும்போதே நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி, நாம் திருவந்து எடுக்கிறோம். அவர் மாம்சம் ரத்தம் நமக்குள்ளே வருது, அவருடைய உபதேசம் வார்த்தை நமக்குள்ளே வருது. நாம் ஒரு தேவராஜ்யம், நாம் ஒரு சியோன், நாம் ஒரு எருசலேம், தேவனுடைய வாசத்தலமாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைத்தா மட்டும்தான் அந்த ஜபத்தை தேவன் அங்கீகரிப்பார். அக்கிரம சிந்தை, சிலுவை சிந்தை இல்லாமல் அக்கிரம சிந்தை இருந்தால் தேவன் ஜபத்துக்கே செவி கொடுக்க மாட்டார்னு சொல்லி எங்கே 66:18 சொல்லுது. அதனால் தேவ மக்களை இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு புரிந்து கொள்ள வேணும். இவன் செய்த அநியாயத்தினால, தேவனை காட்டி கொடுத்ததுனால, பெருமையானதுனால, தேவனுடைய ஊழியக்காரன் அப்போதெல்லாம் இருந்து அந்த தெய்வீக அழைப்பை இழந்து போய் அவருடைய முடிவை நீங்கள் பாருங்கள். அப்போதில் 1:18 சொல்லுது, அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைக்கீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து. இந்த லோகத்திலேயே தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யப்படும் போது ஜனங்கள் எல்லாரும் பார்க்குற விதமாக அவன் சரீரத்தை அசிங்கப்படுத்தி காட்டினார் ஆண்டவர். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தேவ மக்களே? சங்கீதம் 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உன்னுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்து. ஏன்? ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து பாடுகள், நிந்தைகள், வேதனைகள், சோதனைகளோடு கூட அவரே அண்டி கொண்டு நம்முடைய முடிவு வரும்போது லூக்கா 16:22 படி தேவ தூதர்கள் அந்த லாசரு கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் வைத்தது போல நம்மை தூதர்கள் சுமந்து கொண்டு போய் ஆபிரகாம் மடியாக இளைப்பாற தேவன் கட்டளையிடுவார். அதை நாம் புரிந்து கொண்டு இந்த நாளில் தேவ மக்களை நாம் நினைவில் வைக்க வேணும். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த யூதாத்தை குறித்து வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் ஒரு கள்ளனாக இருந்தான்னு சொல்லுது. இந்த கள்ளன் தேவன் மன்னிக்கல, ஆனால் சிலுவை கள்ளன் 2 பேர் இருந்தான். அந்த 2 கள்ளன்களை நம்ம பார்க்கப்படும் போது இங்கே அந்த 2 கள்ளன்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 23:32, 39 இல்லை 43 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். குற்றவாளியில் வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்வதற்கு கொண்டு போகப்பட்டார். கபாலத்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவர் இகழ்ந்தான். மற்றவர் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினுக்கு உட்படமாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடிப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், எவரோ தகாது ஒன்று நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைத்தலும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பதில் இருப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ மக்களே, இந்த 2 பேர், இந்த 2 குற்றவாளிகளை நீங்கள் கவனிக்கப்படும் போது இவங்களுடைய ஒரு நீதியை நம்ம அறிந்து கொள்ள வேணும். யூதாதி ஒரு குற்றவாளி கல்லன் சொல்லு, அந்த கல்லன் இது இல்லை. இவங்க 2 பேருமே கிறிஸ்து அறியாதவனுங்க. கிறிஸ்து யாருன்னு தெரியாது, ஆனால் இயேசுவோடு கூட சிலுவையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தேவனை அறிய மாட்டாங்க, ஆண்டவர் ஞானத்தை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஞானத்தை எடுத்தவங்களை விட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே
அவர் சாமி, நிஜமான சாமி, வருத்தமானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுவாங்க. நான் என் வாழ்க்கையிலே பார்த்துருக்குறேன். இன்றைக்கும் நம்ம சகோதரி இங்கே நம்ம சபையில் ஒரு இந்து சகோதரி, அவங்க ரொம்ப நாளாக சபைக்கு வராங்க. வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க. அவங்க பெரிய கோயில் ட்ரஸ்டியாக கூட இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆண்டுகள் தேவனுக்கு பிரியமாக உபவாசம்னாலும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. அவங்க நினைக்கிற காரியம் அத்தனையும் அங்கே சொல்லும் போது, ஜெபம் பண்ணலாமா சித்தர்னா பண்ணலாம், கூடி ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைலாம் கர்த்தரை முடிவித்தார். எந்த ஜனமாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவர் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ 10:35 சொல்லப்பட்டபடி இன்றைக்கும் தெய்வம் இருக்கிற விதமான. ஆனால் கிறிஸ்துவங்களுக்கு என் ஜெபம் என் மடியில் வந்ததுன்னு சொல்கிறோம், என் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்கலையேன்னு சொல்கிறோம், சமாதானமே இல்லையா என் குடும்பத்தில்னு சொல்கிறோம். எப்படி? ஏன்? தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆனால் இங்கே இந்த 2 குற்றவாளிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு வலப்பக்கம் உள்ள குற்றவாளி, இடப்பக்கம் உள்ள குற்றவாளின்னு நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகுதா? பிரைஸ் தி லார்ட். இந்த கல்லத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கல்லர்களில் இந்த வலது பக்கம் உள்ள கல்லனை தேவன் அருமையாய் தெரிந்து கொண்டார். அதுதான் ஏசாயா புத்தகம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேங்கிறார். அவர் சிலுவையினுடைய உபத்திரவத்தில் தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரை இந்த மனுஷன், இந்த குற்றவாளி 2 பேர், இந்த 2 பேர் குற்றவாளி வலப்பக்கம் இருக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் லத்தீன் மொழியில் சொல்லப்படும் போது, லத்தீன் மொழியில் அவரை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஆக்டாப்லாட்டி லத்தீனில் இந்த டிஸ்மாஸ் என்கிற பெயர் அர்த்தம் சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இடப்பக்கம் இருக்கலாம் பாருங்களா, அவன் பேர் கெஸ்டாஸ், அதாவது மங்கிய ஒளி அவன் பேர். இது எவரு கிரேக்க மொழியில் சொல்லப்படுது. லத்தீனில் ஆக்டாப்லாட்டி, கிரேக்க மொழியில் டிஸ்மாஸ், இவனுடைய அர்த்தம் சூரிய அஸ்தமனம். அவனை வலப்பக்கம் நல்ல புரிந்து கொண்டு தெளிவடை வந்துவேன். இவன் அடுத்த ஆள் பேர் வந்து கெஸ்டாஸ், இவன் மங்கிய ஒளி. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க, சிலுவையில் இருக்கிறாங்க. தேவ மக்களே, இதில் அந்த 2 பேரும் ஒரு வகையில் முதல்ல பரிகாசம் பண்ணானுங்க. ஆனால் பரிகாசம் செய்ய ஜனத்த மூப்பர் ஜனங்கள்லாம், நீ தேவகுமாரன் அந்த இறங்கி வா, நீ எல்லாம் ரட்சித்திய, உன்னை ரட்சித்துக்கோ இப்படிலாம் சொல்லப்படும் போது, இந்த இந்த வல்லப்பக்கத்து இந்த டிஸ்மாஸ் அழகாக கவனித்தான். அதை இவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் ஏன்னா தேவகுமாரன் சொல்லுது அநேக ரட்சித்திருக்கிறாரே, பாவி ரட்சிக்க முடியுமா? அதனால் இவர் உண்மையாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு என்பதை இந்த கள்ளன் உணர்ந்து இருதயத்தில் அவரை விசுவாசித்தான். உடனே அவன் இருதயம் சுத்தமாயிடுச்சு, தெளிவடைஞ்சிட்டான். அடுத்த ஆள் கவனம் பூரா அவன் வீட்டில் இருந்திருக்கும், பாடு வேதனை அனுபவிச்சிருப்பான். அவன் மங்கிய ஒளி, ஆனால் மங்கி போய் கிடக்குது. மங்கியை தெரிய அணைக்காதவர், நெறிந்த நாளில் முறிக்காத தெய்வம். எல்லாம் இதை கவனிக்க வேணும். நான் இதை தியானிக்கப்படும் போது இந்த குற்றவாளியில் நல்லா கவனிக்க, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இவன் இவன் யாரு? இந்த கெஸ்டாஸ், இடது பக்கம் இருக்கிறவன். மற்றவன் அவனை நோக்கி, நல்லா கவனிக்க, நீ இந்த ஆக்கினைக்கு உட்படுவா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், எவரோ தகாதவனை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. நல்லா கவனிக்க, ஆண்டவரை குறித்து இவனுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் கொஞ்சம் குறுகிய நேரத்தில் சொல்லப்பட்டதை வச்சு எப்பவுமே
நல்லா படித்தவனுக்கு மட்டும் புத்திசாலி இல்லை, திருட்டுத்தனம் பண்ணுறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு ரொம்ப ஞானம். எப்பெல்லாம் மறைச்சு எப்படி திருடணும் எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதுக்கு ஒரு தண்டனை பின்னாடி வரும்னு தெரியாது. நம்ம நினைப்போம் திருடனுக்கு ஞானம் இல்லை, படித்தவனோட திருடனுக்கு அதிக புத்திசாலி. விசாரத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஞானத்தில் சிறந்தவன். எஸ்ஐகள் 28 சொல்லுது. அதனால இந்த 2 பேருக்கு ஞானம். ஆனால் தெய்வீக ஞானத்தை அந்த மந்தம் பிடிச்சிக்கிட்டான். பல பக்கம் இருக்கிறவன் உலக ஞானம் இந்த கொண்டு இருக்குது. அப்போ பாருங்க, இவன் சொல்றான், சொன்ன உடனே அவரு தகாதொரு செய்யவில்லையே சொல்லிட்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உங்களுடைய ராயத்தில் வரும்போது அடையேன்னு நினைத்து என்ன பண்ணுறான், இயேசுவை நோக்குறான். தெளிஞ்ச உடனே 2வது ஆண்டவரேன்னு ஆராதிக்கிறான். 3வது பார்க்குறான், சொல்கிறாரு உங்களுடைய ராயத்தில் வரும்பொழுதே ஆண்டவர் ஏது சொன்னார் இல்லையா, ஜெபம் கற்றுக்கும்போது உங்களுடைய ராயம் வருவதாக. அதுதான் இங்கே உலகத்தில் உள்ள மேன்மையெல்லாம் பார்த்துவேன், உலகத்துடைய எல்லாம் ஐஸ்வர்யங்களையும் பார்த்துவேன், அனுபவிச்சுவேன். ஆனால் தெளிவடைந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஏசு நோக்கி பார்க்குறான். பணத்தை பார்க்கல, அவன் பிரச்சனையை பார்க்கல, எதிர்காலத்தை என்னமே பார்க்கல. ஏசுவை நோக்கி அவர் தான் ஆளுகை செய்யணும், ஆண்டவரேன்னு ஆராதிக்கிறான். ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு ஆயத்துக்கு உடைய ராயத்தில் வரும்போது என்னை நினச்சிக்க பாங்கிறான். அப்போ என்ன அர்த்தம், தேவ மக்களே இயேசுவை நல்லா புரிந்து கொண்டு அவரை நினைச்சா நமக்கு எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தோட மேன்மையெல்லாம் எடுத்து போட்டு தேவ ரட்சிப்பின் அனுபவத்தில் அவர் ஆராதிக்கும் போது நமக்கு தேவன் அவர் ராஜ்யத்துக்கு நிச்சயம் சொந்தக்காரன் மாற்றிடுவார். அதை உருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை சரியாக புரிஞ்சுக்கிட்டார். இவன் என்னுடைய உபத்திரவத்தில் இவன் பங்காளி, அதனால் நான் இவன் எனக்கு சொந்தமானவனா தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். இப்போ இந்த மனுஷன் இயேசுவை நோக்கி ஆண்டவரேங்கிறாரு, அதே இயேசு அவனை நோக்குறார். அப்போ என்ன அர்த்தம், நாம் ஆண்டவரை நோக்கினாதான் அவர் நம்மளை நோக்குவார். நம்ம ஆண்டோடைய சித்தம் செஞ்சாதான், நம்முடைய சித்தம் முதல்ல அவர் ராஜ்ய நீதி தேடினாதான் நமக்கு வேண்டியதான் அவர் கொடுப்பார். அப்படிங்கிறதான் இந்த கல்லுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு. அவர் இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரிதத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தேவ மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இந்த மனிதன் சொன்ன உடனே இந்த கெஸ்தாத்துக்கு புரிஞ்சது விஷயம். ஆனால் வெக்கம், நம்ம எப்படி சொல்கிறது, ஆனால் இவன் கெடுதலானவன் கிடையாது நம்ம நினைப்போம். இல்லை, இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் உனக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதை முதலாவது இந்த கெஸ்தாத்துங்கிறதான இந்த இடது பக்கம் கள்ளன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும்ங்கிறான். அதாவது என்னையும் என் சக சிநேகிதக்காரன் அவனை ரட்சிங்க ஆண்டவரே, அது ரட்சிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த தெய்வம் ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை கவனிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்லி 1:4-16 சொல்லுது. 1:13-7 சொல்லுது, அன்பு தாங்கும் சகிக்கும், அது ரட்சியும் சொன்னான். சொன்ன உடனே அப்போ ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது அதை பாயிண்ட் கொண்டு வந்தார் ஆண்டவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தகாது நடுப்பிக்கவில்லையே, இவரோ தகாது நடுப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொள்ளும் போது இவன் கோபமாக இருந்து வேதனையை அனுபவிக்கிறான். என்ன செய்திருக்கணும், வாயை மூடுறா, சும்மா உங்களுக்கு ரொம்ப தெரியுமா அவரை பற்றி சொல்லியிருக்கணும், தகாத பேசணும் இருக்கணும். ஆனால் இந்த மனுஷன் இடது பக்கம் கல்ல மௌனமாக இருக்கிறான், அதை தாங்கிக்கிறான். ஏன், அவர் இன்றைக்கே என் கூட பரிதத்தில் இருப்பான்னு சொல்கிற அந்த அருமையான வார்த்தைகளை, அவருடைய முகம் மலர்ச்சியை, இவனை பார்த்து கூப்பிடுற எண்ணங்களில் இந்த மனுஷன் யோசித்து, ஐயோ நாம் பேசுனதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு என்று சொல்லி உள்ளத்தில் வெட்கப்பட்டதுனால தான் இவன் என்ன பண்ணல, நானும் அவனையும் என் ரட்சத்துக்குள்ளன்னு சொன்னுங்க கேட்டுமாப்பா, அதுபோல் இப்போ அவனை கூப்பிடுறீங்க,
இவன் கேட்டான் ஒரு ஆயுது வரேன் போது சொல்லும்போது இன்றைக்கி என் கூட பிரதேசத்தில் இருப்பாயின்னு சொன்னது சொன்னீரே, அதுபோல் என்னையும் சொல்லுங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், சொல்ல முடியல. காரணம், இந்த மனுஷன் வெக்கம். தேவ மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இந்த வேத பகுதியை நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன். அதனால் இந்த கெஸ்டார், இந்த டிஸ்மாஸ் மாத்திரம் பிரதேசத்தை கொண்டு போவார் இல்லை, இந்த கெஸ்டாஸையும் ஆண்டவராகிய தெய்வம் அந்த நீதியானபடி அவரை ஜட்ஜ்மெண்ட்டில் நிறுத்துவார். இந்த மனுஷன் ஆயுத கொண்டு போயில, இவனுக்கு இலைப்பாறு தான் கொடுத்தார். இந்த மனுஷன் இந்த 2 மனுஷனையும் கவனிக்க போகும்போது இந்த யூதாஸை விட இவங்க 2 பேரும் பரவாயில்லை அப்படின்னு தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டாக தான் நம்ம நினைப்போம் ஏதோ ஒன்று. அதுபோல் இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ நானும் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேணும். ஆண்டவராகிய தெய்வம் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு அசைவையும் தேவன் கவனிக்கிறார். தேவ சபைக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் ஒரு காலம் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம என்ன பாடு வந்தாலும் என்ன துக்கம் வந்தாலும் நம்ம உபத்திரவங்களை தேவன் நடத்துகிறாருன்னு சொன்னால் அந்த உபத்திரன் வழியாக தேவராயத்துக்கு போகணும். 1. 2வது உபத்திரவம் வேதனை நமக்கு அனுமதிக்கிறாருன்னு சொன்னால், கஷ்டம் பிரிவினை அனுபவிக்கிறாருன்னு சொன்னால் நம்ம தேவனுடைய அந்த பாடுகளுக்கு பங்காளியாய் நம்ம மாற்றினாதான் நம்ம தேவனோடு கூட பரதேசத்துக்கு போய் பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே சொல்கிறாரு பாருங்க, லூக்கா 22:28, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. பார்த்தீங்களா, என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அப்போது தேவ பிள்ளைகளுக்கு என்ன உபத்திரம் என்ன பாடு வந்தாலும் நாம் அந்த சிலுவையிலிருந்தே தேவனை நோக்கி பார்க்கணும். அந்த சிலுவையிலிருந்தே பாடுகள் வழியிலே தேவனை குறித்து ஊழியம் செய்யணும். அந்த சிலுவையில் என்னுடைய பாடுகளில் இருந்த அவருக்கு இந்த அப்பா ஐயோ என்று சொல்லாமல் தினதோறும் ஆராதனை அவர் ஆயத்துக்கு ஒரு மேலானது குறித்து நினைக்கிற நினைவுகள் இருக்குமே. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கருத்தை எப்பொழுதுமே நமக்கு நேராக நீட்டிக்கிட்டே இருப்பார். இந்த மக்கள் இந்த 12 அப்போதுல 11 அப்போஸ்தலர்கள் சொன்னார். அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும் விட்டு மட்டும் வந்துட்டுமே சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், சும்மா இல்லை, அவங்களோட பாடம் அனுபவிக்கிறீங்க, நான் சாட்சியாக இருக்கிறேன், அதனால் வீண் போகாது. இவங்களுக்கு என்ன மாதிரி பாருங்கள், மத்தேயு 19:28 அதுக்கு இயேசு மறு ஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனம் மேல் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்ற நீங்களும் 12 சிங்காசனில் வீட்டிருப்பீர்கள். அப்போது இவங்களுக்கு ராஜ்யம் மாத்திரமில்லை, அவருக்கு நேராக சிங்காசனத்துக்கு உட்காரக்கூடிய தகுதி. அவர் என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் தேவ மக்களே நாம் அவருக்கு பிரியமாக தினந்தோறும் எல்லா பிரச்சனையிலும் அவர் தான் விடுதலைன்னு சொல்லி அவர் நம்ம அண்டிக் கொள்வோமானா நம்முடைய வாழ்க்கையில் எதிலும் எப்பொழுதும் அவரையே சார்ந்திருக்கப்படும் போது நாம் ஒரு நாளும் துக்கப்பட மாட்டோம். ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறோம். உங்களுக்கு என்ன பாடு கஷ்டம் ஆண்டவர் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொண்டு நிமித்தமாக நமக்கு என்ன வந்தாலும் 2 Corinthians 4:17 நம்ம பரிசுத்த பவுலையா சொல்கிறார் பாருங்க, மேலும் காணப்படுகிற அல்ல காணப்படாதவைகளை நோக்குகிற நமக்கு, நல்லா கவனிங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கும். இப்போ நீங்கள் லாக்டவுன் முடியலையே, எப்போ தெரியலையே, எப்போ வேலைக்கு போக போகிறோம், எப்போ உத்தியோகம் போகிறோம், எப்போ வியாபாரம் பண்ண போகிறோம், எல்லாம் அதி சீக்கிரத்தில் உங்களை தேவன் விடுவிப்பார். எந்த ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், யோபு 5:12 படி எப்பொழுதும் யோபு 5:8 படி எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்ம நோக்கி இருக்கணும், அவர் தம்முதிலே ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு வராது. இந்த உபத்திரம் சீக்கிரமாக முடியும். குறைவு மாற்றி போட்டு அந்த குறைவுள்ள இடத்துல தேவன் வந்து நிறைவாக்குவார். துக்கம் உள்ள இடத்துல தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். கண்ணீர் உள்ள இடத்துல தேவன் களிப்பாக மாற்றுவார். இவர்களே எனக்கு சாட்சிகள் சொல்லி நான் ஒவ்வொருத்தரும் வழியில் தேவனை மையப்படுத்தினோமே, அந்த புறஜாதிகள் பார்த்தாங்களே, அந்த அவங்களே கதை உங்களுக்கு பெரிய காரியம் செய்தார் சொல்லும்படியாக தேவன் நம்மளை உயர்த்துவார். அதன்படியாக
என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவன் நாடி தினந்தோறும் ஒப்பு கொடுப்போம். இதை 6ஆம் மாதம் முழுவதும் தேவன் நம்ம வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். யோபு பக்தன் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களை என் கண்களே காணும் அவர் வருகையிலே சொன்னார். எவ்வளோ அருமையான தேவ மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன் உயிர் கொடுத்தார், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னத திறந்தோர், விண்ணுலகுயர்ந்தோர் உன்னத திறந்தோர். மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெய திறந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெய திறந்தோர். தாபமே தீர்ந்தோ தற்குருநாதன் தஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழாய். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. ஆட்சி செய்திடுவோர் அருள்மிக அளிப்பார், அம்பரத்தனில் எனக்காஜிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோச வழி சத்தியம் வாசல் உயிரெனும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன் அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியுனுள் என்னை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே குறையுண்டு நீ சொல் மனமே. போகது போகட்டும் உய்வதை பேசட்டும், பொல்லான அம்புகளை எதிரட்டும். ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும், அன்பு மிகவும் பெருந்தமனு கருள்வார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. சொல் மனமே. கவனமா தேவனுக்கு மகிமை உண்டாதா. பரலோக பிதாவே, குமாரனா இயேசுவே, பரிசுத்தமுள்ள ஆவியாக தேவனே, என் அருமையான ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையின்படி இந்த நாளில் நெருக்கத்தில் நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். கேட்ட விசாலத்தில் வைத்தார், சத்துரு கையில் என்னை ஒப்புக்கூடாதபடி என்னுடைய காலில் விசாலத்தில் வைத்தீர் என்று தாவி சொன்னது போல எங்களுக்கு எந்த போராட்டம் வந்தாலும் உண்மையே சார்ந்து கொண்டு உங்கள் சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க, உங்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு கண்ணீர் கதறி எங்களுடைய வியாகுல உங்களுடைய வருத்தங்கள் உங்களுடைய சொல்லி ஜெயம் பெற்றுக்கொள்ள நல்ல இருதயத்தையும் விசுவாச உறுதியையும் எங்களுக்கு தரும்படியாய் அனுக்கருவும் செய்கிறார். எங்கள் இயேசு ரட்சிப்பு சபை மக்கள் யாவரையும் விசேஷமாய் இந்த சபையை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்குற, என்னை விசாரிக்கிற, இந்த சபை கட்டுமான பாரமாய் நினைக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபைக்குள்ளேருந்து உடன் ஊழியம் செய்கிற மக்கள் எந்த ஊழியத்தின் நிமித்தமாக தேவன் உடனிருந்து அதில் உயர்த்தும்படியாக ஒப்பு கொடுக்குறேன். எல்லா துதி கன மகிமையாகவும் ஒரு விதத்தை பிரச்சமான ஆண்டவர் ஏசப்பா நாமத்திலே பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் சாம ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார்.
நம்முடைய கர்த்தரின் கிருபையும் தாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ உறவுகளின் ஆசீர்வாதமும் சபை மக்களோடும் தேவமாய் நாலு உறுதியோடு ஜெபிக்கிற எல்லா தேவ மக்களும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கதை இயேசு கிறிஸ்து வருகிற வைக்கும் அவருடைய சந்தோஷ சமாதான நிறைவாய் எப்போயாவது எண்ணம் உண்டாயிருப்பதாக. ஆம். தேவனுக்கு மகிமை, ஏசப்பாவுக்கு மகிமை, பரிசுத்த ஆவியாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.